யுத்தகாண்டம் ஆரம்பம். ராமன் சொல்றாரு, சுக்ரீவா, நீ இப்போதான் போர் தொடுக்கிறதுக்கான சரியான சமயம். இப்போ நம்ம இலங்கைக்கு போர் தொடுக்கலாம். இந்த இலங்கை கடலை எப்படி கடக்கிறது அப்படின்னு ராமன் கேட்கிறாரு. சுக்ரீவன் சொல்றாரு, நம்ம கல்லுக்கெல்லாம் போட்டு இலங்கை கடலை கடந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு வானரமும் ஒவ்வொரு கல்லா தூக்கி தூக்கி போட்டு அதுல ஒரு வானரம் ஒவ்வொரு கல்லையும் ஸ்ரீராம ஸ்ரீராமன் எழுதி எழுதி கடல்ல போடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஒரு அணில் நினைச்சது, நாமளும் ராமருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவோம் அப்படின்ட்டு குட்டி குட்டி கல்லா எடுத்து அந்த பாலத்துல இருக்கிற ஓட்டையெல்லாம் அடிச்சுது. அதை பார்த்துட்டே இருந்த ராமர் அந்த அணிலை தன் கையில எடுத்து அதை தன்னோட 3 விரலால அந்த அணில முதுகுல இப்படி பண்ணார். இப்போ நீங்க எந்த அணில பாத்தீங்கன்னாலும் அதோட முதுகுல அந்த அச்சு இருக்கும். அப்புறம் எல்லாம் பாலத்தை கடந்து போன உடனே அங்கதன் ராவணன் அரண்மனைக்கு போறார். இந்த மாதிரி சொல்றாரு, ராவணா, நாங்க உங்களை போர் தொடுக்க போறோம். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் அப்பா வாலி உன்னை 10 தலை பொம்மைன்னு எனக்கு விளையாட்டு காமிச்சாரு, ஞாபகம் இருக்கா? அப்படிப்பட்ட வாலியே ராமர் வீழ்த்தாரு. நீ எல்லாம் அவர்கிட்ட தோத்து போயிடுவ. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட போர் தொடுக்க வரேன், நாங்க உங்கள்கிட்ட போர் தொடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கதன் கிளம்புறாரு. அங்கதன் சொன்ன உடனே விபீஷ்ணர் சொல்றாரு, நீங்க வேணா சரணாகதி அடைய வேண்டாம், நான் போய் ராமன்ட்ட சீதையை ஒப்படைச்சு சரணாகதி அடைஞ்சிடுறேன், உங்களுக்கு அவமானம் ஆயிடும்னா வேண்டாம் அப்படின்னு விபீஷ்ணன் சொல்றப்போ ராவணன் சொல்றாரு, சீ, நீ எல்லாம் ஒரு தம்பியா? உனக்கு நான் ஒரு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவாவும் இருந்தேனே, ஒரு ராஜாக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இந்த நாட்டை விட்டே போ அப்படின்னு விபீஷ்ணரை நாட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டார். விபீஷ்ணர் ராமன்ட்ட சரணாகதி அடைய வர்றாரு. அப்போ சுக்ரீவன் சொல்றாரு, ராமா, இவனை நம்பாத, இவனை ராவணன் நம்மளோட பலம் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றாரு. அதுக்கு ஹனுமன் சொல்றாரு, இந்த பாரு சுக்ரீவா, இவர் பொண்ணுதான் அங்க சீதையை பாதுகாத்துட்டு இருக்காங்க, இவரும் நல்லவன் தான், ராவணன் என் உயிரை காப்பாத்தினாரு, அதனால இவன் நல்லவன் தான் அப்படின்னு உடனே அதுக்கு ராமன் சொல்றாரு, நல்லவரோ கெட்டவரோ ஏன் கிட்ட சரணாகதி வந்தாங்கன்னா அவங்களை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன் அப்படின்ட்டு விபீஷணனை கட்டி தழுவிண்டார். 4வரோட 5வரானவன் குகன்ட்ட சொல்றாரு, 5வரோட 60வனானவன் சுக்ரீவன்ட்ட சொல்றாரு, 60வரோட 7 பேரானவன்ட்டு விபீஷணன்ட்ட சொல்றாரு. எல்லாரும் போருக்கு கிளம்புறாங்க. அப்போ ராவணன் படைக்கும் ராமர் படைக்கும் பயங்கரமான போர் நடக்குது. ராவணன் படைக்கு பெரிய அழிவு வந்துடுது. சரின்ட்டு ராவணன் கும்பகர்ணனை எழுப்பணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. கும்பகர்ணனோட கதை என்ன தெரியுமா? அவன் பெரிய அரக்கன், வீரன். கையை இப்படி அசைச்சானா அந்த பக்கம் இருக்கிற அத்தனை வீரர்களும் சாஞ்சிருவாங்க. அவன் தவம் பண்ணி அழியாவரம் பெறத்துக்காக தவம் பண்ணான். அப்போ பிரம்மா தோன்றினார். அதை பயந்து தேவர்கள் எல்லாம் சரஸ்வதி கிட்ட போனாங்க. சரஸ்வதி அவன் நாக்குள்ள பூத்துட்டாங்க. நிர்தயத்துவம்னா தன்னை யாரும் அழிக்க முடியாதவன் அப்படிங்கிற அர்த்தம். அந்த நிர்தயத்துவம்ங்கிறது பதிலா சரஸ்வதி நாக்குல பூந்து நிர்தத்வம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. நிர்தத்வம்னா என்ன தெரியுமா? ரொம்ப தன் வாழ்நாள் எல்லாத்துலயும் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவும் ததாஸ்து அப்படின்னா, ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அங்கேயே கும்பகர்ணன் டவுன் படுத்துட்டார். ராவணன் கேட்கிறார், ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன், இந்த வரத்தை நீங்க திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு. என்னால இந்த வரத்தை திரும்பி வாங்கிக்க முடியாது, நானா ஒன்னே ஒண்ணு பண்ணா அவன் எந்திரிப்பான். அவனுக்கு அறுசுவை உணவு சமைச்சு அவன் பக்கத்துல வைங்க, அவன் அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் படுத்துருவான். ராமா, இது கும்பகர்ணன் எழுப்பறதுக்கான ஓசைதான். கும்பகர்ணனை நீ சாதாரணமா எடை போடுறாத, அவன் ரொம்ப பெரிய அரக்கன், அவனை எழுதுல அழிக்க முடியாது அப்படின்னு லக்ஷ்மணனும் ஹனுமனும் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அரக்கனா இருந்தாலும் என்ன, எங்க ராமன் முன்னாடி அவன்லாம் கால் தூசி அப்படின்றாங்க. அந்த பக்கம் அவங்க அறுசுவை உணவு சமைச்சு கிட்ட வைக்கிறாங்க. அவர் அப்படியே அந்த வாசனையிலேயே மூக்க புடிச்சிட்டு எழுந்திருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு அண்ணன் கிட்ட கேக்குறாரு, என்னன்னா விஷயம், என்னை ஏன் எழுப்பினீங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கடத்தின்னு வந்திருக்கேன், அவன் புருஷ வானர படைகளோட எங்களை போர் தொடுக்க வந்திருக்கான் அப்படின்னு ராவணன் சொல்றாரு.
அதுக்கு கும்பகர்ணன் சொல்றான், அண்ணா நீங்க செய்யறது தப்புனா, இருந்தாலும் நீங்க எனக்கு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவா இருந்ததுனால நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் போருக்கு போனார். வானரப்படைக்கு பெரும் அழிவு வந்தது. வானரப்படையில பாதி பேர் போயிட்டாங்க. அப்போ ராமனுக்கு ஒரு சின்ன யோசனை தோணிது. இந்திராஸ்திரத்தை எடுத்து கும்பகர்ணனோட இடது கைய வெட்டினார். அதே நாகாஸ்திரத்தை எடுத்து வலது கைய வெட்டினார். அதே நாகாஸ்திரத்தை எடுத்து நெஞ்சிலையும் குத்தினார். கும்பகர்ணன் டொம்முன்னு விழுந்தான், மாய்ந்தான். கும்பகர்ணன் இறந்த செய்தியை கேட்டதும் ராவணனுக்கு ஒரே வருத்தமா போச்சு. ராமன் மேல கொஞ்சம் பயமும் வந்தது. அப்போ மண்டோதரி சொன்னா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, நீங்க போய் ராமன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைஞ்சிருக்க அப்படின்னு. அங்க இருந்து மேகநாதன் ராவணனோட மகன் வந்து சொல்றான், நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? அந்த இந்திரனையே ஜெயிச்சதுனால தான் எனக்கு இந்திரஜித்னு பேர் வச்சாங்க. நான் போர் தொடுக்க போறேன் அப்படின்னு இந்திரஜித் போர் தொடுக்க போனான். இந்திரஜித்தால மேகத்துல எல்லாம் ஒழிஞ்சு தாக்க முடியும். அப்படி மேகத்துல ஒழிஞ்சி லக்ஷ்மணன் நெஞ்சில ஒரு அம்பை விட்டார். அம்பை விட்ட உடனே போர் முடிஞ்சிருது. லக்ஷ்மணன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். இந்த செய்தியை சொல்றதுக்காக இந்திரஜித் வந்து அப்பா கிட்ட போறார். அப்போ ராவன் ஒரே அழகையா அழறார், கத்துறார், எனக்கு சீதை வேண்டாம், இந்த போரும் வேண்டாம், என் தம்பி லக்ஷ்மணன் மட்டும் போதும் அப்படின்னு. அதுக்கு ஜாம்பவான் சொல்றாரு, சஞ்சீவின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில இருந்து ஒரு மூலிகை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லக்ஷ்மணனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமான், நீ வந்து அந்த மூலிகை எடுத்துட்டு வா அப்படின்னு ஜாம்பவான் சொல்றாரு. சரின்னு ஹனுமனும் பறந்து போறார். ஆனா ஹனுமனுக்கு அங்க நிறைய மூலிகை இருக்கு, எந்த மூலிகைன்னே தெரியல. சரின்னு தன் உருவை பெருசா மாத்திட்டு அந்த மலையே தூக்கி ஜாம்பவான் முன்னாடி வச்சுட்டார். ஜாம்பவான் வந்து அந்த மூலிகையை எடுத்து லக்ஷ்மணன் உயிரை காப்பாத்தினார். மறுநாள் போறப்போ லக்ஷ்மணன் சொன்னாரு, இவ்வளவு நாள் நானும் எங்க அண்ணனும் தர்மமா இருந்தது உண்மைனா, நான் விடுற அம்புல மேகநாதன் மாயணும் அப்படின்ட்டு ஒரு அம்பை விடுற. மேகநாதன் மாய்ந்தான். மண்டோதரி கதறி கதறி அழுதுண்டே சொல்றா, இது போதுமா உங்களுக்கு? இப்ப சந்தோஷமா? மகனும் போயிட்டான், இப்ப கூட கெட்டு போல, சரணாகதி அடைஞ்சிருங்க, தயவு செஞ்சு சரணாகதி அடைஞ்சிருங்க, நான் உங்களையும் அழக்க விரும்பல அப்படின்னு. ராவணன் சொல்றாரு, இந்த நேரத்துல நான் சரணாகதி அடைஞ்சேன்னா அரக்க குலத்துக்கே அது அவமானம் ஆயிடும், ராஜாங்கிற மரியாதையே எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் என் தப்ப உணர்ந்தாலும் ராமன் கூட போரிடுவேன் அப்படின்ட்டு போரிட போறார். ராமனுக்கும் ராவணனுக்கும் கடுமையான போர் நடக்குது. ஒரு கட்டத்துல ராமன் ராவணனோட ஆயுதத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு. அப்போ ராவணன் நிராயுதபாணியா நிக்கிறார். ராமன் நினைச்சாருன்னா இப்ப கூட ராவணனை கொல்லலாம். ஆனா நிராயுதபாணியா நிக்கிற ஒருவனை கொல்றது க்ஷத்ரிய தர்மத்துக்கு அழகில்லை. அதனால இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். ராவணனுக்கு ஒரே வெக்கமா போச்சு. என்ன வீழ்த்திருந்தா கூட பரவாயில்ல, என்ன வெக்கப்பட வச்சுட்டானே அப்படின்னு ராவணனுக்கு ஒரே வருத்தமா போச்சு. மறுநாள் போர்ல ராமர் வந்து அவனோட தலை கையெல்லாம் விட்டுறாரு, வளர்ந்துட்டே இருக்கு. அப்ப விபீஷ்ணர் சொல்றாரு, அவர் வயிற்றுல ஒரு ஒளி ஓடிட்டு இருக்கு, அந்த ஒளியை நீங்க வந்து அணைச்சிங்கன்னா அவனோட வளர்ச்சி நின்றுடும். அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதயத்தை 3 தடவை சொல்லணும். அப்படி சொல்லிட்டு அவன் உயிரை நீங்க மாய்க்கலாம் அப்படின்னு. ராமரும் அதே மாதிரி அந்த ஒளி அணைச்சிட்டு ஆதித்ய ஹிருதயத்தை 3 தடவை சொல்லிட்டு அவன் நெஞ்சில அம்பு விடுற. ராவணன் மாய்ந்தார். மண்டோதரி அந்த செய்தியை கேட்டு கதறி கதறி அழறாங்க. ராமனுக்கு மண்டோதரி அழுதவொடனே ரொம்ப வருத்தமா போச்சு. இவ்வளோ பெரிய கற்பு கரிசி மண்டோதரி, அவங்கள போய் நம்ம கண்ணீர் விட வச்சுட்டோமே அப்படின்னு ராமன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்போ விபீஷ்ணர் சீதைய கூட்டின்னு வந்தார். சீதை அழுதுண்டே ராமன் கிட்ட ஓடி வரும்போது ராமர் சொன்னாரு, நில் அப்படின்னாரு. ராமர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோடனே லக்ஷ்மணனுக்கு சீதைக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. ராமன் சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் அவன் கூட இருந்திருக்க, நீ கற்போட தான் இருக்கியா, நான் உன்னை சோதிக்கணும், அக்னியில குளிச்சிட்டு வா, அப்புறம் நான் உன்னை ஏத்துக்கிறேன், லக்ஷ்மணா அக்னிய மூட்டு அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் அழுதுண்டே அக்னிய மூட்டுறாரு. சீதையும் அதுல குளிச்சிட்டு சிரிச்சு சந்தோஷமா குளிச்சிட்டு வராங்க. ராமன் ஏத்துக்கிறார். விபீஷணனுக்கு அன்னைக்கு பட்டாபிஷேகம் வைக்கலாம் அப்படியே முடிவு பண்றாங்க. ஆனா 14 வருஷம் வனவாசம் முடியறான் அந்த நாள் இன்னைக்குதான் அப்படிங்கிறதுனால ஹனுமனை சீக்கிரமா போய் பரதன் கிட்ட நாங்க வரோம் அப்படின்னு செய்திய சொல்லிடு அப்படின்னு அனுப்புறாங்க. இந்த பக்கம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், அந்த பக்கம் பரதன் அக்னியில வளம் வந்து அதுல கால் வைக்க போகும்போது ஹனுமான் டொம்முன்னு கூரையில இருந்து குதிக்கிறார். யார் நீ அப்படின்னு பரதர் கேட்கும்போது, நான் ராமசாமியோட தூதன், அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, அதனால நீங்க தீக்குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு உடனே
பரதனுக்கும் சத்ருகனுக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. எல்லார்கிட்டையும் செய்தி சொன்னோடனே அந்த அயோத்தி மக்கள் கைகேயி, சுமித்ரை, கோசலை, பரதன், சத்ருகனன் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. புஷ்ப விமானத்துல ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் வந்து இறங்குறாங்க. ராமன் சீதை காலில் ஓடி வந்து பரதனும் சத்ருகனும் விழுறாங்க. அப்போ ராமன் வந்து 2 பேரையும் எழுப்பி கட்டி தழுவிக்கிறார். முதல்ல போய் கைகேயி அம்மா காலில் தான் ஆசீர்வாதம் வாங்கினார். இப்போ ராமாவதாரத்துக்கான நோக்கமான ராவணனை கொல்றது முடிந்தது. இத்துடன் ராமாயணம் முடிந்தது. அடுத்தது மகாபாரதத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.